ஜனவரி 11, 2023 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். May the Lord bless you. The Lord will heal you. The Lord will guide you. சகரியா 9 அதிகாரம் 12 சகரியா சாப்டர் 9 verse 12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நோயிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது நீங்கள் அவரிடம் திரும்ப வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன்னிடம் வருகிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் உங்கள் எதிரியிடம் இழந்தவைகளை இரட்டத்தனையாக தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். I will restore twice as much to you. My dear brothers and sisters, the Lord promises to deliver you from sickness, curse and sin. When the Lord delivers you, the Lord expects you to return to Him. The Lord has promised to give a double benefit to those who come to Him. God promises to you double that you lost to your enemy. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் யாவருக்கும் கத்த நீர் ஆண்டவரை நீ தந்த வார்த்தையின்படியாகவே இரட்டிப்பான நன்மையை ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இருக்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்ததை எல்லாம் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நீ திரும்ப தருவீராக. அது சாதாரணமாக அல்ல ஆண்டவர், இரட்டிப்பான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் ஆண்டவரே, கடந்த வருடங்களில் ஆண்டவரே, இழந்தவைகளை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா அவர்கள் இரட்டிப்பாய் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கள் எதிரிகளிடம் தங்களுடைய சத்துருக்களிடம் ஆண்டவரே அப்பா இழந்த காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே திரும்பவுமாக கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மை துதிக்கிறோம். இழந்த வருமானத்தை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார்கள் ராஜா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது கர்த்தர் நீர் நன்மை செய்கிறவராகவே இருந்தீர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் ஆண்டவரே வந்து சேரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீங்குகளை நம்முடைய பிள்ளைகள் பார்க்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்களுக்கு கர்த்தர் நீர் நன்மையை தருவீராக, இரட்டிப்பான நன்மையை தருவீராக ஆண்டவரே. நாளைக்கு அல்ல அப்பா, மறுநாள் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட யார் யார் ஆண்டவரே நோயோடும் ஆண்டவரே சாபத்தோடும் ஆண்டவரே அப்பா கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்து முன்பாக ஆண்டவரே அறிக்கையிட்டு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவள் குடும்பங்களில் இருக்கிற சாபங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் அந்த நோய்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவர் நீர் ஆண்டவரை இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு பக்தனுக்கு கர்த்தர் நீர் எப்படியாக ஆண்டவரே இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே திரும்ப தந்தீரோ, இரட்டிப்பாய் தந்தீரோ, அதே போல் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய சிறை இருப்பை எல்லாம் நீர் மாற்றி அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா காரியங்கள் வாய்க்கப்படும்படியாக இரட்டிப்பான நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரட்சகர், மீட்பர். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே
ஆண்டவரே நல்ல சுகத்தை தருவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, நல்ல சுக வாழ்வை நீ தந்தருவீராக, நல்ல எதிர்காலத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை கத்த நீர் பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த பிரச்சனைக்காக அவர்கள் செபிக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளை கத்த நீர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை கத்த நீர் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம். எப்பொழுதும் கத்த தருகிற சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் அவருடைய உள்ளத்திலே அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றும் கத்த நீர் ஒரு முடிவை ஆண்டவரே நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகளை தந்தரலாம், இன்றைக்கே தந்தரலாம், இப்பொழுதே தந்தரலாம். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பொழிந்தருளுவீராக, நம்முடைய ஆவியை நீர் பொழிந்தருளுவீராக. அந்த இரட்டிப்பான நன்மை கர்த்தாவே நீர் ஆண்டவரே பொழிந்தருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கா ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டுகளிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீடி ஆயுள் நாட்களை பெற்று வாழ வாழ்ந்திருக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா எல்லா நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி அருளும். கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையாயிருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் தந்து எல்லா நன்மைகளுடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துகிறதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.